சீமான் அவர்கள் வந்து விஜய் வந்து இப்போ ஸ்டாலின் அவர்கள் சந்திப்பது பிறகு வந்து கொஞ்சம் அதிகமாக விமர்சிக்கிறார் அப்படின்ற ஒரு பேச்சு இருக்கு. எங்களுக்கு வந்துங்க இன்னொருத்தர் வந்து ஒரு கமெண்ட் சொல்றாங்கன்னா அதுக்கு எங்களுக்கு தனிப்பட்ட பார்வை கிடையாது. அவருடைய ஒப்பீனியன் அவர் சொல்றாரு. இந்த கேள்வி வந்து யார் சொன்னாங்களோ அவங்க கிட்ட நீங்க கேட்டாதான் அதுக்கு உண்மையான அர்த்தம் கிடைக்கும். இப்போ அவரோட ஒப்பீனியன் அவரோட மைண்ட் செட்ல ஒன்று சொல்லலாம், அது மற்றவங்களுக்கு தப்பா தெரியலாம், சிலருக்கு ரைட்டா தெரியலாம். அதனால அந்த மாதிரி கருத்துங்களுக்கு நாங்க எப்பயுமே வந்து பதில் சொல்றதே கிடையாது. யார் சொன்னாங்களோ அவங்க கிட்ட தான் கேள்வி. திமுக அதிகமா விமர்சிக்கல அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கு. யாரு இல்லையா நீங்க தான் சொல்லி இப்ப கூட பாத்தீங்களா என்னென்னலாம் அவங்க செய்யல, திட்டங்கள் என்ன செய்யல, மக்கள் என்ன வாக்குறுதி கொடுக்கல, எல்லாமே எல்லா தொகுதியிலும் நான் பட்டியலிட்டுக்கிட்டு தான் வரேன். சரிங்களா, அது பார்ப்பவர்களுடைய கண்ணோட்டத்தை பொறுத்ததுதான். எங்களை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அதை தைரியமாக தட்டி கேட்கிறேன். இப்ப கூட நான் இந்த பிரச்சாரத்துக்கு வரும்னு மக்கள் நம் பணியாளர்கள் எல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணின்னுக்குறாங்க எங்க மேயர் ஆபீஸ் முன்னாடி. அங்க போய் நான் அவங்கள பார்த்துட்டு தான் வந்தேன். அதனால அப்படி கிடையாது, நீங்க பார்க்கிற பார்வை அப்படி. நாங்க மக்கள் பிரச்சனையிலும் மக்களுக்காக எப்பவும் தேமுதிக களத்தில் இறங்கும், ஆர்ப்பாட்டம் போராட்டத்தில் இறங்கும், அவர்களுக்காக குரல் கொடுப்போம். இப்ப கூட என்எல்சியை பத்தி பேசினேன் இல்லையா, அதே மாதிரி நம்ம ஆத்துல வந்து தூர்வார படலைன்றது சொன்னேன். பல்வேறு விஷயத்தை இப்ப பேசினேன். இதெல்லாம் வந்து ஆட்சியாளர்களை நம்ம சொல்றதுதான். ஆட்சியில் பங்கு ஒரு முக்கியமான ஒரு இதுதான் சொல்றீங்க. அதுதான் எல்லாரும் கட்சி எதிர்பார்க்கணும். இல்ல, நான் முதல் ஆரம்பத்துல இருந்தே ஆட்சியில் பங்கு என்பதை தேமுதிக வரவேற்கிறதுன்னு தான் நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கேன். ஏன்னா இது வரைக்கும் ஒரே பவர்ஃபுல்லா ஒரே கட்சி கிட்ட போகுது. இப்போ ஆட்சி வந்து கூட்டணி ஆட்சி என்கின்ற போது உண்மையிலே மக்களுக்கு நடக்கின்ற எல்லா பிரச்சனையும் நம்ம தைரியமா போய் பேசலாம். இது சரியில்லை, இந்த துறை சரியில்லைங்க, இப்படி இருக்கு, இதை கொஞ்சம் நம்ம சீர் பண்ண முடியும் என்ற உரிமை நமக்கும் கிடைக்கும். அதனால அது நல்ல ஒரு ஆரோக்கியமான விஷயம். நம்ம நாட்டுக்கும் மக்களுக்கும் நிச்சயமா அதனால பலன் இருக்கும் என்பதான் எங்க கருத்து. எந்த கூட்டணி கிடையாது, எங்க வேலையை மட்டும் நாங்க பார்த்துன்னுக்கிறோம். உங்களுக்கு பல தடவை நான் சொல்லிட்டேன். ஜனவரி 9 மாவட்ட செயலாளர் இங்க மாநாடு வைக்கிறோம், அதுல தான் நாங்க வந்து அறிவிக்க போறோம். இப்போதைக்கு நான் சொன்னது எங்க கட்சியின் வளர்ச்சி எங்க, அதுல தான் நாங்க போக்கஸ் பண்றோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.